ஜோ கிச்சனில் இன்றைக்கி ஸ்பெஷல் குர்குரே தோசை. இது வீட்டில் இருக்க ஐட்டம்ஸையே வச்சு சிம்பிளாக செய்கிற ஒரு குர்குரே தோசை. கொஞ்சம் புதுசாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல் அளவுக்கு பொட்டேட்டோ சிப்ஸு. இது வந்து இப்போ நான் சில்லி ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். எது வேணால் எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஒன்றும் காரம் இல்லை. இதை நல்லா பொடியாக நொறுக்கி ஒரு பவுலில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பேன், தோசை பேன் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் தோசை சுடுற மாதிரி கொஞ்சம் சன்னமாக வந்து தோசை போட்டுக்கணும். சுற்றியும் நெய் விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை வேக விடணும். இப்போ இந்த தோசையை வந்து ஒரு சைடு தான் நம்ம வேக விட போகிறோம். ஸோ ஒரு சைடு வேக விடுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இப்போ தோசை தட்டு வச்சு இப்படி தடவி விட்டுறணும். அதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஆனியன் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நொறுக்கி வச்சுருக்க அந்த சிப்ஸை வந்து அப்படியே ஃபுல்லாக தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் அகைன் அந்த ஆனியன் கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேலு இப்போ தான் வந்து நம்மளுக்கு மொறுமொறுன்னு தோசை இருக்கும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ ஃபோல்ட் பண்ண முடியலன்னா ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணோம்னா நல்லா சுருட்டின மாதிரி ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சட்னி இல்லாட்டி தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஹாஃபாக கட் பண்ணி கூட கொடுக்கலாம். ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக் தோசையாக நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடயே ஒரு தோசை. அந்த தோசைக்கு வந்து நம்ம வேறு ஒன்று போட போகிறோம். இப்போ இது நார்மலாக அதே மாதிரி தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறமேலு நம்ம இட்லி மிளகாய் பொடி இருக்குல்ல, நல்லா கரகரப்பாக அரைச்சி இட்லி மிளகாய் பொடியை எடுத்துக்கணும். அந்த இட்லி மிளகாய் பொடியில் இப்போ தோசை ஊற்றி அதே மாதிரி நம்ம ஒரு சைடு வந்து ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தோசை சட்டுவத்தால் இப்படி நல்லா தடவி விட்டுறணும். ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணுறோம். பண்ணினதுக்கப்புறமேலு மறுபடியும் இட்லி மிளகாய் பொடி இது 3/4 டேபிள் ஸ்பூன் டு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனே போதுமாக தான் இருக்கும். அதுவே வந்து நல்ல டேஸ்ட்டு கரெக்டாக தான் இருக்கும். இதை போட்டு நல்லா இப்படி தூவிட்டு மறுபடியும் இது மேலே நெய் இல்லாட்டி எண்ணெய் லைட்டாக விட்டுக்கலாம். அதுக்கப்புறமேலு இதையும் நம்மளுக்கு எப்படி பிடிச்சதோ அந்த மாதிரி வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை பேக் மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொடுத்தாலும் வந்து கொஞ்சம் பசங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறமேலு நம்ம இதை சட்னி இல்லாட்டி சாம்பார் இல்லாட்டி அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.